ஹாய் மக்கா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் லாங் வீடியோவில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே சொந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். முக்கியமாக பெண்கள், சரிங்களா? நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னும்போது அளவு கடந்தோ சந்தோஷம். அதுவும் நம்ம சொந்த பந்தங்களத்தெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு பூஸ்ட்டு கிடைக்கும். இது தாங்க நம்ம கோயில். இந்த கோயில் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். ஒரு படம் ஃபிலிமில் வந்த கோவில் இதுங்க. நான் அது ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோவிலை காட்டுறேன். நம்ம குலதெய்வம் இவங்க தாங்க, கரந்தமலை ஐயனாருங்க. நம்ம ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். நம்ம ஃபேமிலி காதுகுத்து, சரிங்களா? அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம மதுரைக்காரங்களுக்கு தெரியும், நிறைய சீர்வரிசை செய்யணுங்க. சீர்வரிசை செய்கிறதுல மதுரைக்காரங்க மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அண்டா குண்டா குத்துவிளக்கு அது இது லொட்டு லொசுக்கு எல்லாம் வைக்கணுங்க. மாமா தாய் மாமன் சீர் வந்து நிறைய கொண்டு போவாங்க. எங்கள் ஃபேமிலி வழக்கத்தில் நிறைய செய்யணுங்க. அது கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, கடனை கூட நான் வாங்கினாலும் செஞ்சுருவாங்க. அந்த தாய் மாமா உறவை வந்து யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்கங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். டான்ஸு என்ன தான் நம்ம மனசுக்குள்ளே ஒரு கவலைகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளை அறியாமல் ஒரு டான்ஸ் ஆடும்போது எவ்வளோ ஒரு கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் பறந்து போயிருங்க. எல்லாருமே நம்ம எங்கள் ஊர் திருவிழாலையும் சரி, நான் பார்த்த அதே சந்தோஷம். எல்லோரும் ஒற்றுமையாக இந்த ஃபங்க்ஷனில் சூப்பராக டான்ஸ் ஆடி வந்தாங்க. பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடுமே நம்ம மதுரையில் ஸ்பெஷல் தான். மட்டனுக்கு அடிச்சுக்க முடியாதுங்க. மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, மட்டன் குடல், சரிங்களா? அப்புறம் முட்டை ஆம்லேட்டு, அதாவது பனியார இதில் போடுவாங்களே அந்த ஆம்லேட்டு, கேசரி எல்லாமே சூப்பராக வைப்பாங்க. நல்லா சாப்பிட்டாச்சுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஒவ்வொரு தாய்மாமன் வீடும் சீர் கொண்டுக்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோங்க. பார்த்திங்கன்னா சீர்வரிசைகள் எல்லாமே இறக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. தாய்மாமன் சீர் எல்லாம் ஒரு சைடு, அதுக்கப்புறம் ஐயனத்தை சீர் எல்லாம் ஒரு சைடாக இறக்கி வச்சுருந்தாங்க. இதை வைக்கிறதுக்கே ஒரு வீடு கண்டிப்பாக பிடிக்கணும் போல், அந்த அளவுக்கு நிறைய சீர்வரிசை வச்சுருக்காங்கங்க. அரிசியிலேருந்து இத்தனை பெட்டி அரிசி வைக்கணும், அத்தனை பெட்டி நெல் வைக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த வழக்கத்துக்கு மாறாக செய்யக்கூடாது. அவ்வளோதான், சத்தம் போட்டுருவாங்க. ஒரு ஆள்னாலும் கேட்டுருவாங்க, ஏன் இப்படி வைக்கலை, இது என்ன ஆச்சு, அது ஏன் வைக்கலை அப்படின்னு கேட்டுருவாங்கங்க. ஓகேங்க, அவ்வளோதாங்க முடிஞ்சிட்டு. நம்மளுடைய லாங் வீடியோ பார்த்தீங்க. நானும் ஊருக்கு கிளம்பிட்டேங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு, சப்போர்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.